ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோனா, இங்கே பாருங்கள், நல்ல பெரிய சைஸ் ப்ளவுஸ். சரிங்களா? உடம்பு சுற்றளவும் சரி, உயரமும் சரி, எல்லாத்துலேயுமே பெரிய சைஸ் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸுக்கு இந்த மாதிரியான பிட்டு துணி 1 மீட்டர் பிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா நம்ம எந்த மாதிரி மடித்து போட்டு கட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு நேர் பீஸ் ப்ளவுஸ் தான். சரிங்களா? கிராஸ் கட்டிங் கிடையாது, நேர் பீஸ் ப்ளவுஸு, ஆனால் நல்லா பெருசு. ஓகேவா? இது எப்படி கட் பண்ணுறது அப்படின்றதுக்கு பிகினர்ஸ்க்கு ரொம்ப நிறைய சந்தேகங்கள் வரும். ஃபஸ்ட்டு துணியை எடுத்துக்கோங்க. துணியை எப்போவுமே எடுத்திங்கன்னா இந்த கையில் இப்படி தடவி பார்த்தா ஒரு மாதிரி நரன்னு இருக்கும். இந்த ஓட்டையாக இருக்குது பார்த்திங்களா? இதுதான் நல்ல பக்கம். இந்த பல்லு குத்தி நெசவு செய்த இந்த பக்கம் தான் நல்ல பக்கம். அப்போது இது உள்பக்கம். இந்த ஒரே இதாக இருக்கிறது உள்பக்கம். சரிங்களா? இது வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. ப்ளைன் ப்ளவுஸில் இந்த மாதிரி அங்கங்கே மார்க் போட்டு வச்சுருங்க. ஓப்பன் பண்ண உடனேயே உள்பக்கம் வெளிப்பக்கத்தை இந்த மாதிரி மார்க் போட்டுவிடுங்க. அடுத்தது இந்த ப்ளவுஸோட அளவு சுற்றளவு எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் அப்படியே 2ஆக மடித்து போட்டு கட் பண்ணுவாங்க. அப்படி கட் பண்ணும்போது துணி நமக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். கம்மியான துணியில் பெரிய ஜாக்கெட் கட் பண்ணணுன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக எல்லாத்துக்குமே கட் பண்ணலாம். சரிங்களா? இப்போது இந்த கொக்கி இருக்கிற பகுதியை எடுத்துக்கிட்டு இந்த தையல்லிருந்து இந்த கொக்கி பகுதி வரைக்கும் எவ்வளோ வருது அப்படின்றத நீங்கள் அளந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 11.5 இருக்குது. இந்த 11.5யோட 1.5 கூட வச்சா 13 வரும். நம்ம அவ்வளோ வைக்கிறதுக்கு துணி பத்தாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 12.25 அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம 12.25 12. ஏன்னா துணி பத்தாமல் இருக்கிற துணியிலையும் 1.5 இன்ச்சு சைடில் விடுறது அப்படின்றது பத்தாது. அதனால் நம்ம ஒரு 1/4 இன்ச்சை குறைச்சிக்கிறோம். அவங்களோட கையோட அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல துணி தேவைப்படும். அதனால் துணியை நம்ம ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சிக்கலாம். சைடில் விடுற துணியை பாருங்கள், நான் 12.25 தான் வச்சுருக்கேன். கரெக்டாக மடித்து போட்டிருக்கேன் 12.25. இப்போ நம்ம கைக்கு கரெக்டாக இருக்குமா துணி அப்படின்றதையும் செக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிப்போம். இதையே இல்லைன்னா நம்ம இன்னொரு 1/4 இன்ச்சு கூட நம்ம குறைச்சிக்கலாம். 1 இன்ச்சு மட்டுமே சைடில் இருக்கிற மாதிரி. இது இவங்களுக்கு கைக்கு கரெக்டாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எல்லாருமே இப்படி மடித்து போட்டோன்னே மீதி இருக்கிற துணி கைக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இந்த மாதிரி நீட்டாக மடித்து போட்டாச்சு. இப்போ இது 11.5க்கு 12.5 இன்ச்சு தான் இருக்குது. சரிங்களா? செக் பண்ணிக்கலாம். 12.5 இருக்குது கரெக்டாக. இப்போது இந்த ப்ளவுஸ்னுடைய உயரம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு மடக்கி தைக்கிறதுக்காக இதையும் நம்ம மார்க் பண்ணிடணும். இப்போ இந்த ப்ளவுஸ்னோட உயரம் பேக் தட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டர் பகுதி எடுத்துக்கோங்க. இந்த கீழே இடுப்பு பகுதி வரைக்கும் இப்படி எடுத்துகிட்டு இப்படியே கூட வைக்கலாம். டேப் வச்சு அளந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது டேப் வச்சா அளந்தும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் வைக்கலாம். இப்படி வைக்கும்போது இந்த தையல் இந்த இடத்துல வருது. இதுக்கு மேலே தையலுக்கான ஒரு 1/2 இன்ச்சோடு சேர்த்துனா இந்த உயரம் தான் இவங்களுக்கான கரெக்டான உயரம். சரிங்களா? இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு கழுத்து சுற்றளவு எவ்வளோ வேணும் அப்படின்னா, இப்போ ப்ளவுஸ் பெருசாக இருக்குது, நம்ம அகலமாக வச்சிடலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கிறவங்க கழுத்து அகலமாக போட மாட்டாங்க. ரொம்ப கழுண்டு வர மாதிரி இருக்குது, அகலமாக இருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் 2.5 இன்ச் மட்டுமே வைங்க. பெரியவங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சா எப்போதுமே கழுத்தை கரெக்டாக வைங்க. ஷோல்டர் பார்த்திங்கன்னா நான் 3.25 வைக்கிறேன். ஏன்னா நல்ல உடம்பு பெருசாக இருக்கும்போது இவ்வளோ அகலம் இருந்தால் தான் வயசானவங்களுக்கு போடும்போது கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரு 1/4 இன்ச் போயிடும், நமக்கு இங்கே ஒரு 1/4 இன்ச் போயிடும். இவ்வளோ தான் அவங்களுக்கு மீதி இருக்கும். நம்ம 3 இன்ச் வச்சோம் அப்படின்னு சொன்னால் இதில் 1/4 இன்ச் இதில் 1/4 இன்ச் போயிடுச்சுன்னா கம்மியாக இருக்கும். இவ்வளோ கம்மியாக இருக்கும்போது பெரியவங்களுக்கு அது நல்லா இருக்காது. அதனால் இந்த ஷோல்டர் வைக்கும்போது நான் பாருங்கள் 3.25 வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி 3.25 வச்சுருங்க. இந்த அளவை பெரியவங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கும்போது எப்போவுமே 3.5 3.25 4 இந்த 4 அளவில் ஏதாவது ஒரு அளவு நீங்கள் வைக்கணும், அவங்களோட அளவு சுற்றளவை பொறுத்து. இப்போ நம்ம பேக் சைடினுடைய கழுத்தினுடைய உயரம்
நம்ம இப்படி மடித்து போட்டு தான் அளவு எடுத்ததுனால இந்த பேக் சைடு கழுத்தை இதே மாதிரி இப்படி மடித்து போட்டுக்கலாம். இந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து கரெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. கரெக்ஷன்ஸ் இருக்கிறத பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி வச்சிங்கன்னா இந்த நடுப்பகுதியை இங்கே வருது இல்லையா? இப்போது இதுதான் கரெக்டான ரெடி அளவு. இது ஒரு 1/4 இன்ச் மேலே. எதுக்குன்னா இது தைக்கும்போது மறுபடியும் இந்த அளவு வந்து சேர்ந்துடும். அதுக்காக ஒரு 1/4 இன்ச் மேலே. நம்ம 1/4 இன்ச் தைப்போம் இல்லைங்களா? அப்படி தைக்கும்போது இந்த 1/4 இன்ச்சு வந்து சேர்ந்துடும். அதுக்காக இப்போது இதுலேயே நம்ம ஒரு அழகாக ஒரு ரவுண்டு போட்டுடுங்க. அடுத்தது ஆம்கோல். ஆம்கோலுக்கு எப்படி அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுக்கணும் அப்படின்னா, இது அளவில் எதுவுமே மாற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ இந்த ப்ளவுஸ் எடுத்து பேக் தட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து இப்படி பார்த்திங்கன்னா இந்த அக்குள் பகுதி இங்கே இருக்குது பாருங்கள். 6 இந்த 6ன்ற இடத்துல கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே போயிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 5.25 அந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணலாம். இருந்து 5.25 இல்லைன்னா 6. ஏன்னா மேலே தையலுக்கு நம்ம கொஞ்சம் இது பண்ணுவோம். அதனால் இந்த தையலுக்குட்ட எக்ஸ்ட்ராவை நம்ம குறைச்சிடலாம். நமக்கு இங்கே தையலில் 1/4 இன்ச்சு போகும் இல்லையா? 5.25 வச்சா பத்தாது. இப்போ 6 வச்சுருவோம். நம்ம 6 வச்சுட்டு இந்த வளைவையும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பேக் தட்டினோட வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது நேர் பீஸ் ப்ளவுஸு. இந்த ஒரு 97 சென்டிமீட்டர் எவ்வளவோ தான் இருந்துச்சு இந்த ப்ளவுஸில். இதில் ஒரு பெரிய ப்ளவுஸு எப்படி கட் பண்ணி நம்ம பட்டி கை மற்ற எல்லாத்துக்குமே கட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பார்த்துக்குங்க. பெருசாக ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னாவே கன்ஃபியூஸ் வரும். எப்படி மடித்து போடுறது, இது கைக்கு எப்படி துணி பற்றும், உடம்புக்கு எப்படி பற்றும், உயரம் பத்துமா அப்படின்ற நிறைய டவுட் இருக்கும். அதுக்கான ஒரு கிளியரன்ஸ் வீடியோ தான் இது. இப்போ மீதி நம்ம அப்படியே மடித்து போட்டது இங்கே இருக்குது. இதை எடுத்துக்குவோம். இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு தட்டு கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு தட்டு சரிங்களா? இதை மடித்து போட்டதெல்லாம் அதே அளவு அப்படியே இருக்குது. அதை அப்படியே நகர்த்திக்கோங்க. நகர்த்திட்டு ஃப்ரண்ட்டு தட்டுக்கும் அப்படித்தான். இந்த ஷோல்டரை ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த தையல் பகுதியினோட கடைசி எட்ஜ் இருக்குது இல்லைங்களா? இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு இங்கே வைங்க. இப்படி வச்சிங்கன்னா எவ்வளோ வருது? கரெக்டாக இந்த இடம் வருது. இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். இதை நீங்கள் டேப் வச்சு அளந்து எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் சரிங்களா? இப்போ கழுத்து அகலம் அதே மாதிரி 2.5 இன்ச்சில் கழுத்தினோட அகலம் வச்சேன். பெரியவங்களுக்கு எப்போவுமே ஜாஸ்தியாக வச்சிட வேண்டாம். கழுண்டு வருது, அகலமாக இருக்குது, எனக்கு முதுகு தெரியுது அப்படின்ற கம்ப்ளைண்ட் நிறைய வரும். அடுத்தது இது வந்து 3.25 வச்சுருந்தேன். ஆம்கோலோட உயரம் பார்த்திங்கன்னா 6 இன்ச் வச்சுருந்தேன். இது எல்லாமே பேக்கில் என்ன வச்சனோ அதே மாதிரியே வச்சுருக்கேன் சரிங்களா? சேஞ்சஸ் இல்லாமல். கையை மட்டும் இன்னும் கொஞ்சம் குடஞ்சி வெட்டுறேன் இந்த இடத்துல. அதில் வந்து இங்கே வெட்டியிருப்பேன், இதில் வந்து கொஞ்சம் குடஞ்சி வெட்டியிருக்கோம். இப்போ இதனோட உயரம் இவ்வளவு. அடுத்தது கழுத்தினுடைய அளவு. இந்த ஃப்ரண்ட் பேஜில் இந்த கொக்கி இருக்கிற பகுதியில் தான் நீங்கள் எப்போவுமே கழுத்து வந்துட்டு மார்க் பண்ணணும். எல்லா மார்க்குமே சரிங்களா? அப்போ தான் கரெக்டாக வரும். கரெக்டாக இந்த இடத்துல வைங்க. இப்படி பிடிச்சி இப்படி வச்சிங்கன்னா நீங்கள் பாருங்கள் எந்த மாதிரி வருதோ. இதை வைக்கும்போது கரெக்டாக இப்படி தான் வைக்கணும். நீங்கள் இப்படி இழுத்து வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உயரமாக கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி வைங்க. வச்சுட்டு இங்கே ஒரு 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிடுங்க. இதை ஒட்டி இதை தைச்சிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா இது அளவாக இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, மொத்தமாக 1 இன்ச்சுக்கு மேலே தேவைப்படும். இந்த 1 இன்ச்சை எக்ஸ்ட்ராவாக நம்ம இங்கே விட்டுடலாம். அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் நீங்கள் மார்க் எடுத்துக்கோங்க. இந்த கைப்பகுதி தையல் பகுதி இருக்குது இல்லைங்களா? இதை இங்கே வச்சுருங்க. ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு இங்கே 1/2 இன்ச்சு வேணும். இங்கே இது அளவு ரெடியாக இருக்குது. இங்கேயும் இங்கே கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கோங்க. இது இங்கே தையலுக்கு வேணும். ஓகேங்களா? இப்போது இந்த பகுதியையும் நம்ம கனெக்ட் இப்படி
ஒரு அரை வட்டம் லைட்டான வளைவு கொடுத்து வெட்டினீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். இந்த பகுதியை நீங்கள் பட்டிக்காக அப்படியே எடுத்துக்கலாம். சரிங்களா? பட்டிக்குன்னு தனியாக நீங்கள் வெட்டிகிட்டு இருக்க தேவையில்லை. இந்த பகுதியை பட்டிக்காக எடுத்துக்கலாம். பெரிய ப்ளவுஸ் வந்தால் இனிமேல் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். என்ன பெரிய ப்ளவுஸில் ஒரே ஒரு இது என்ன வரும் அப்படின்னா, கை வந்து நேராக வெட்ட முடியாது, குறுக்க தான் வெட்ட முடியும். அதான் அவங்கக்கிட்ட முன்னாடியே கஸ்டமர்கிட்ட சொல்லிவிடுங்க. இந்த அளவாக இருந்துச்சுன்னா இந்த துணி கொடுத்தீங்கன்னா இப்படி தாங்க கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக அதை வெட்டி எவ்வளோ பெரிய ப்ளவுஸாக இருந்தாலுமே அளவு கம்மியாக இருக்கிற துணியில் அருமையாக வெட்டி தைச்சி கொடுத்துடலாம். பயப்பட தேவையில்லை. சரிங்களா? இப்போது ஃப்ரண்ட் பீஸும் நம்ம வெட்டிட்டோம். அடுத்து மீதி இருக்கிற துணியில் கைப்பகுதி இதுதான் மீதி இருக்குது. இது என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே 4 மடிங்க. இப்படியே 4 மடித்து போட்டு இந்த அளவு ப்ளவுஸில் கையினோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். டேப் வச்சு அளந்துக்கலாம். உள்ளே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இங்கேருந்து 9 9.25 9 இல்லை 9.25 அந்த அளவு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபுல்லுமாகவே மடித்து போட்டுடலாம். 9.5 இருக்கும். 9.5 9.25 அந்த அளவில் இருக்குது. நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சை மீதம் கொடுத்தோம்னா அது வந்து கழுத்து பீஸ்க்கு ஆகும் நமக்கு. சரிங்களா? பெரிய ப்ளவுஸில் நம்ம ஒவ்வொரு 1/4 இன்ச்சையும் மிச்சம் பிடிச்சி தான் ஆகணும். மடித்து போட்டுட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நான் இப்போ ஒரு 1/4 இன்ச் இந்த இடத்துல கம்மி பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஆம்கோல் பெருசாக வெட்டினாலும் உங்களுக்கு அது வந்துட்டு கரெக்டாக வராது இல்லையா? அதனால் இப்போ இது வந்துட்டு அகலத்துக்கு மடித்து போட்டோம். இப்போ உயரத்துக்கு இந்த ப்ளவுஸினோட உயரம் இது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் வருது. இது வந்து நமக்கு மடித்து தைக்கிறதுக்கான பகுதி இருக்குது இல்லையா? அதுக்காக இது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அப்படி சப்போஸ் இதே அளவு ஃபுல் லென்த்துக்கே நீளமாக கை இருந்துச்சு அப்படின்னா மடித்து தைக்கிறதுக்கு வேறு இந்த மாதிரி துணியில் 1.25 இன்ச்சில் நீளமாக வெட்டி கீழே கொடுத்து மடக்கி உள்ளே தைச்சிங்கன்னா ஜாயின் போட்டிங்கன்னா அழகாக கையை தைச்சிடலாம். உயரத்தில் பத்தாமல் போச்சு ப்ளவுஸு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ப்ளவுஸும் முடிச்சு கொடுத்துர்லாம். சரிங்களா? இப்போ இங்கேருந்து தான் அளவு. இந்த இடத்துல மடங்கியிருக்கு துணி. இங்கேருந்து தான் அளவு. இங்கேருந்து நம்ம ஒரு 3.25 சரிங்களா? இது கை சுற்றளவு பெருசு அப்படின்றதுனால 3.25 வச்சுருக்கேன். இப்படி 3.25 வச்சுட்டு ஒரு இன்ச்சுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இப்படியே கட் பண்ணுங்க. அவ்வளோதான் கையினோட மார்க். நம்ம இதில் கை கீழே மடக்கி தைச்சி கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு அயனிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம கரெக்டாக முன்கை கூட வெட்டிக்கலாம். இப்போ நான் சும்மா ரஃபாக வெட்டி காமிக்கிறேன். இப்போ இங்கேருந்து எடுத்துருங்க. இந்த இடத்த லைட்டாக நான் அயன் பண்ணணும். அப்போ தான் இது வந்து கரெக்டான மடிப்பில் நிற்கும். இந்த மாதிரி நிற்கும். அயனிங் பண்ணி இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கையையும் வெட்டியாச்சு. அடுத்து மீதி இருக்கிற துணியில் பட்டி வெட்டுறதுக்கான பகுதி இருந்தது இல்லையா? இந்த பகுதியில் தான் நம்ம பட்டி கட் பண்ணியிருந்தோம். இதை இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. பட்டியினோட வளைவிலேயே இது இருக்கும் இந்த பகுதி இல்லையா? அதையே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீளம் எவ்வளவு நீளம் தேவைப்படுது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்குமே இந்த கொக்கி வச்ச பகுதியை தான் நம்ம எடுக்கணும். எப்போவுமே இந்த இடத்துலேருந்து இங்கே 1/4 இன்ச்சு நமக்கு தையலுக்கு வேணும். அதனால் நான் 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளிக்கிறேன். இது இவங்களுடைய இடுப்பு சுற்றளவு. இது எக்ஸ்ட்ராக்கு தேவைப்படுற அளவு. இப்போது நம்ம இதையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடலாம். கரெக்ட் பண்ணிவிட்டு பட்டியினோட உயரம் இவங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம மார்க் பண்ணி கரெக்டான அளவு கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கிராஸ் பீஸ் வெட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குது துணி நம்மளுக்கு. பட்டியினோட உயரம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு.
அப்போது 3.5 இன்ச் இதில் நம்ம வச்சு ஒரு நேராக ஒரு கட்டிங் போட்டுடலாம். இதுலேயே நமக்கு 2 பட்டி விழுந்துடும். மீதி உள்ளே வைக்கிற துணியெல்லாம் நம்ம வேறு கலரில் இந்த மெரூனுக்கு ஒத்து வர்ற கலரு சேம் மெரூன் கலர்லேயே கூட துணியினை உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கும். அப்படி இல்லைன்னா மெரூன் கலர் லைனிங் கிளாத்தை வச்சு உள்பட்டிகளையெல்லாம் தைச்சி கொடுத்துர்லாம். நீங்கள் இந்த பகுதியை நம்ம இப்போ கிராஸ் பீஸ் வெட்டுறதுக்காக உபயோகப்படுத்திக்கலாம். சரிங்களா? இது கிராஸ் பீஸ் வெட்டுறதுக்கு, இது ஹூக் பட்டி வி பட்டி வெட்டுறதுக்கு. அவ்வளோதான். ஒரு பெரிய ப்ளவுஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு அழகாக ஒரு 95 சென்டிமீட்டர் துணியில் உங்களுக்கு நீட்டாக ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம. உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.